உங்கள் எதிர்காலத்துக்கு எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் போதும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பெரிய ஐலாண்ட் வாங்கணும் சார். இப்போ என் கையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா இதை நான் சேர்க்கணும், இதை வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா நான் நேராக தங்கத்துக்கு போயிடுறேன். இல்லை என்ற ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நான் நேராக வந்து ஒரு லேண்ட் வாங்கி போட்டால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்டால் அது வந்து உனக்கு விளையும்னு யாரோ எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதுக்கப்புறம் எனக்கு யாரும் எந்த பாடமும் கொடுக்கல. சரி சார், நான் மாதம் 25,000 சேர்க்க முடியும் சார் என்னால். நான் எத்தனை வருஷத்தில் 1 கோடி ரூபா சேர்க்க முடியும்? உடம்பை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? நான் கண்ட இடத்துல போய் சாப்பிட மாட்டேன், நான் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்குவேன், நான் சரியான தூக்கம், இதுதான் செய்கிறீங்களா? அதே பணத்தோட பண்ண, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். 99% ஆஃப் த பீப்புள் முதலீட்டில் இழப்பதற்கு காரணம் அச்சத்தையும் பேராசையும் மாற்றி அப்ளை பண்ணுறதுனால. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போகிறேன்னாலும் அவங்களும் கடைசியாக இங்கே தான் ஈக்விட்டிக்கு தான் வர்றாங்க. இன்சூரன்ஸுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் இல்லை, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க 18% ரிட்டர்ன் ஈஸியாக சம்பாதிச்சு முடியும். நான் அடித்து சொல்கிறேன், அவன் போர்ட்ஃபோலியோவில் 18% இருக்காது. கடன்லேருந்து தப்பிக்க என்ன தெளிவாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல்லேருந்து பண்ணும். பணத்தை பற்றி ஒரு வருத்தம் இருக்குன்னா அது என்ன? முன்னாடியே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமேங்கிற வருத்தம். உங்கள் முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்கின முதல் திங் என்னது? எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன் சார். இன்னைக்கு நாம் பேச போகிற கெஸ்ட் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இளைஞர், செல்ஃப் மேட் பர்சன். அவருடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மல்டி ஃபேசடட், மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், அதையும் மீறி நடிகராகவும் இன்னைக்கு ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். இது ரெண்டுத்துக்கு நடுவில் பிக் பாஸ் சீசன் 8 வின்னராகவும் இருக்கிறார். முத்துக்குமரன் இஸ் அவர் கெஸ்ட். வெல்கம். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்லை. எனக்கும். ஏன்னா நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய சமூக கோபம் இருக்குது சார். நான் பள்ளிக்கூடத்தில் 12 வருஷம் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் படித்தேன். எனக்கு வந்து சமூக அறிவியல் பாடத்தில் நான் கற்றுக்கிட்டது என் வாழ்க்கைக்கு பயன்படலை. ஏன் சமூக அரசியலுங்கிற ஒரு பாடம் வைக்கலைங்கிற கோபம் நிறைய இருக்குது. சமூக அறிவியலுக்கு பதிலாக சமூக அரசியல்னு ஒரு பாடம் வச்சு அதில் நான் வரலாறும் புவியியலும் படிச்சிருந்தேன்னா அது வேறு மாதிரியாக எனக்கு வாழ்க்கைக்கு பயன்பட்டுருக்குமேங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் ஏன் எனக்கு பொருளாதாரத்தை பற்றி யாருமே சொல்லி கொடுக்கலைங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ தான் நான் வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டேன், எனக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டேன். எனக்கு 27 வயசு ஆகுது. ஏன் நான் 1 வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எனக்கு இன்சூரன்ஸ் போடல எங்கள் அப்பா அம்மா? எனக்கு ஒருவேளை நான் 1 வயசாக இருக்கும்போது போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இல்லை, நீங்கள் முக்கியமாக சொல்கிறேன், இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, டேர்ம் இன்சூரன்ஸில் ரிட்டர்னே கிடைக்காது. ஆமாம். ஓகே. ஆமாம். நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாங்க, நம்ம யார் நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வருமானம் அளவுக்கு பணம் வர வாய்ப்பு அதில் இருக்குது. ஆமாம். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுடைய லைஃபினுடைய மதிப்பு, ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, போட்டிருக்கீங்களா அந்த கணக்கு? இதுதான். இப்போ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணி கூட நீங்கள் எவ்வளோக்கு இன்சூர் பண்ணீங்க உங்கள் வாழ்க்கையை? 2 கோடி ரூபா சார். உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய நிகழ்கால வருமானப்படியே உங்களுடைய லைஃப் வேல்யூ இதை விட சில மடங்கு அதிகம்னு நான் உறுதியாக சொல்கிறேன். அதில் நீங்கள் வருங்காலத்தில் வளர போகிறீங்க, உங்கள் வருமானம் வளரப்போகுது, அதெல்லாம் மாறும்போது உங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ கூடிக்கிட்டே போகும். இப்போ நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கும்போதே நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூவில் அந்த அளவுக்காவது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். எதுக்குன்னாக்கா, நீங்கள் இருந்தால் அந்த பணத்தை சம்பாதிச்சு உங்களை சார்ந்தவருக்கு, உங்கள் நம்பி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்கள் இல்லைனாலும் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் கட்டின பணம் போயிடும். பரவாயில்லைங்கிற உண்டியல் காசாக நினச்சிக்கிங்க சார். என்னைக்கு நல்லா இருக்கேன், என்னைக்கோ ஒரு நாள் எல்லா மனிதர்களும் இந்த மண்ணை விட்டு நீங்க போகிறோம், அன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல, அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த 1 வயசில் ஏன் எனக்கு இன்சூரன்ஸ் போடலைன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 1 வயசில் உங்களுக்கு செஞ்சிருக்க வேண்டியது இன்சூரன்ஸ் இல்லை, முதலீடு. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னாக்கா படிக்க வைக்கணும், அப்புறம் வந்து மேல் படிப்பு, ஃபஸ்ட்டு கல்வி, பள்ளிக்கல்வி, அப்புறம் மேல் படிப்பு, தட் இஸ் கல்லூரி கல்வி, அதுக்கும் மேலே போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு போகணும். ஓகே. இந்த பயத்தில் நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கவே இன்றைக்கி பயப்படுறாங்க, அல்லது ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு. ஆமாம் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 2வது குழந்தை ஏன் பெற்றுக்கலன்னு நான் கேட்குறப்போ எக்கனாமிக் ரீசன் தான் சொல்லுவாங்க. இதை தான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அது மனசு கஷ்டமாகவும் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள்
ஏஜில் இருக்கிறவங்க, உங்களுடைய சமூக நிலையில் இருக்கிறவங்களால மாதம் ஒரு 6000 ரூபாயை ஒரு குழந்தை பிறந்த நாள்ல இருந்து ஒதுக்க முடியுமா? முடியாது. தாராளமாக பண்ணலாம். இதை எத்தனை குழந்தைக்கு ஒருத்தர் பண்ண முடியும் சொல்லுங்க? 3 குழந்தை கூட பண்ணலாம். கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் 6000 ரூபாய் நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒதுக்குனீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 72000 ரூபாய் ஒதுக்க போறீங்க. முதலீடு செய்ய போறீங்க. 5 வயசுல பள்ளி. குறைஞ்சபட்சம் நம்ம 3,62,000 ரூபாய் சேர்த்துட்டோம். 3,60,000 சாரி. இப்போ தொடர்ந்து இந்த 6000 ரூபாய் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க வருஷம் 72,000. முடிஞ்சா ஒரு 1000 ரூபாய் ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பணத்திலிருந்து தான் வருஷம் ஃபீஸ் கட்ட போறீங்க. ட்ரா பண்ணி 18 வயசு வரும்போது இந்த பணம் வளர்ந்துருக்கும். 5 வருஷத்துலேயே வளர்ந்துருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் போட்டது 3,60,000 இருந்தால் கூட அது மதிப்பு 5-6 லட்சம் கிட்ட இருக்கும். ஏன்னா அப்ரிசியேஷன் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது 10-15 வயசு 18 வயசு வரும்போது ஃபுல் பள்ளி படிப்பு முடிஞ்ச பிறகு சில லட்சங்கள் 18-20 லட்சம் கூட கையில் இருக்கும். ட்ரா பண்ணது போக சொல்றேன். ட்ரா பண்ணது போக. அதுதான் காம்பவுண்டிங். ரைட்? இந்த பணத்தை நீங்கள் அன்றைக்கி செலவு பண்ண போகிறதில்ல. காலேஜுக்கு சேர்க்குற பணம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து படிக்க வச்சிடலாம் காலேஜ். அதுக்கப்புறமும் காலேஜ் படித்த பிறகு கூட உங்கள்கிட்ட பணம் இருக்கும். 5 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. காலேஜ் முடிக்கிற அன்றைக்கி இருக்கிற பணம் 5 வருஷம் கழிச்சு குறைஞ்ச வருஷம் டபுள் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் வெறும் ஒரு ஃப்ளாட் சம் மாதம் ஒரு குழந்தைக்கு ஒதுக்கியே அந்த குழந்தையோட லைஃப் அப் டு மேரேஜ் நீங்கள் பண்ண முடியும். எத்தனை பேர் இது பண்ணுறோம் சொசைட்டியில்? எனக்கு இந்த 0.01% கூட பண்ணுறது. இது ஏன்னாக்கா நமக்கு பொருளாதாரம் என்பது எட்டாத ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பொருளாதாரத்தை படிங்கடான்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக படிக்க சொல்கிறது பொருளாதாரத்தை இல்லை. நீங்கள் எடுக்க வேண்டிய அரசியலுக்கு என்ன பொருளாதாரம் தேவையோ அதை மட்டும்தான் உங்களை படிக்க சொல்கிறாங்க சொசைட்டியில். தமிழ் சமூகத்தில் ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலுக்கு சாதகமான பொருளாதாரம் என்னவோ அதைத்தான் இன்னைக்கு உங்களை படிக்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற பொருளாதாரம் அது இல்லை. அது நமக்கு அவசியம் இல்லை. அதான் சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இந்தியாவோட பட்ஜெட்டு, தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மறுபடியும் வரேனே, டாட்டாவில் நான் என்னோட டேர்ம் இன்சூரன்ஸ். சரி, 2 ப்ரீமியத்துக்கு அப்புறம் நான் போட்ட பணத்தையும் நான் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ பார்க்க போனால் ஒரு 2,60,000 பணம் போட்டால் போதும் சார். எனக்கு ஏதாவது அசம்பது ஆகும்போது 2 கோடி ரூபா என் குடும்பத்துக்கு வருது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும்போது இதை யாரும் செய்கிறதுக்குமே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. நீங்கள் வந்து 2,60,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 25,000 ரூபாய் கட்டினாலே போதும். இதே வேல்யூக்கு வருஷம் கட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ என்ன பண்ணுறான் அவன்? 2,60,000 2 லட்சம் வாங்கிட்டு அந்த 5 லட்சத்துலேருந்து வர்ற வருமானம் இருக்குல்ல அதில் அவனே கட்டிக்கிறான். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த பணத்தை நீங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்ல இடத்துல போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 2,60,000 ரூபாய்க்கு ஒரு 12% வந்ததுன்னா கூட உங்களுக்கு 30,000 ரூபா வரப்போகுது. உங்களோட ஆக்சுவல் ப்ரீமியம் வந்து 20,000 ரூபாய் இருந்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். 20-25,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிருது. இதை நானே பண்ணேன். ஆமாம் சார், இப்போ இந்த எஜுகேஷன் இருக்குல்ல சார், இப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எனக்கு இது இல்லை, நான் கல்லூரி படிக்கும்போது இல்லை, நான் வேலை பார்க்க ஆரம்பித்து எனக்கு ஒரு 5 வருஷமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேனும் கூட. ஆனால் என் சம்பாத்தியத்தில் நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது ஏதோ ஒரு 5வது மாடியில் இருக்குது, நாங்கள் இன்னும் எனக்கு ஒரு 40 வயசு ஆகணும் போல் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் போகணுன்னா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. இது என்னை மாதிரி என் வயசு ஒத்த அல்லது எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற அங்கேருந்து வந்து சம்பாதிக்கிற நல்லா சம்பாதிக்கிற ஆட்களுக்கு கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா முதலீடு போயிருமோங்கிற அச்சம். இதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். திருட்டுக்கு பயந்து நீங்கள் நகை வாங்காமல் இல்லை. ஓகே, அந்த மாதிரி தான் நஷ்டத்துக்கு பயந்து முதலீடு செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளுடைய மதிப்பு ஒருவேளை 80 ரூபாய்க்கு வந்துன்னு வச்சுக்கோங்க, இல்லை 70 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ கோவிடும் போது என்ன ஆச்சுன்னா எல்லாருடைய 100 ரூபாயும் பாதி மதிப்புக்கு கீழே வந்துருச்சு. கரெக்டா? அப்போ அந்த நேரத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு உடனடியாக லாபம் வந்துருச்சு. திருப்பியும் மீட்டு வரும்போதே அவங்களுக்கு டபுள் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ முதலீட்டுக்கு பயந்து கோவிட் வந்தபோது நீங்கள் இருந்த முதலீட்டில்
பணத்தையும் வெளியே எடுத்துருக்கணுமா அல்லது முதலீடு செஞ்சிருக்கணும். அப்போது மற்றவங்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கணும். இது ஒன்றும் இல்லை, வாரன் பஃபெட் அப்படின்ற உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முதலீட்டாளர் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு, பி கிரீடி when others are fearful. மற்றவர்களுக்கு அச்சம் இருக்கும்போது நீங்க பேராசைப்படுங்க. ரிவர்ஸும் சொல்லியிருக்காரு, பி ஃபியர்ஃபுல் when others are too greedy. மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப பேராசை மிகை இருக்கும்போது நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. 99% ஆஃப் த பீப்புள் முதலீட்டில் இழப்பதற்கு காரணம் அச்சத்தையும் பேராசையும் மாற்றி அப்ளை பண்ணுறதுனால தான். சரிங்க சார், இப்போ எனக்கு இது 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார். நான் ஒரு யங்ஸ்டர், நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நான் என்ன பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டை எடுத்து ஈக்விட்டிங்கிற அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈக்விட்டிங்கிறது ஒரு சொத்து வகை, தங்கம் ஒரு சொத்து வகை, நிலம் ஒரு சொத்து வகை, மனை ஒரு சொத்து வகை. அந்த மாதிரி ஈக்விட்டி ஒரு சொத்து வகையாக மதித்து அதுக்கு ஒரு ஒதுக்கீடு பண்ணணும். ஈக்விட்டினா என்ன? ஈக்விட்டினா ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கொள்ளப்படுகிறீர்கள். தெரிஞ்ச லாங்குவேஜ், ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு ஸ்டாக் வாங்கணும். ரைட். ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் நீங்கள் ஷேர் ஹோல்டர், உங்களுக்கு 100 பங்கு இருக்குன்னாக்கா மொத்தம் 100, அதில் உங்களுக்கு ஒரு பங்கு. ஓகே, மொத்தம் ரிலையன்ஸ் எடுத்துக்கினா ஆயிரக்கணக்கான கோடி, அதில் நமக்கு ஒரு பங்கு. சரி, இப்போ நான் எந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நாமே எந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணணுன்ற அந்த ஒரு தேடலில் போனோம்னா அதுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி நிறுவனங்களை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிதல் வளர வளர இது நல்ல நிறுவனம், இதை வாங்கலாம் அப்படின்னு அடையாளம் கண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பல ஆண்டுகள் காத்திருப்பது. ஆமாம், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து ஃபண்ட் மேனேஜர், நிதியை வந்து மேலாண்மை செய்யக்கூடியவர். அவருக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டுன்னு நம்ம சொல்றோம். அப்போ அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தா அவர் வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்குவோம் என் சார்பாக மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் சார்பாக. ஸோ அது ஒரு 2வது வழிமுறை. ஸோ இது 2ம் தவிர 3வது ஒரு வழிமுறை இருக்கு. இந்தியாவில் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதாவது 30 நிறுவனங்களோ 50 நிறுவனங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நிறுவனங்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த தேர்வு செய்யப்பட்ட இண்டெக்ஸுங்கிறது ஒட்டுமொத்த சந்தையின் பிரதிபலிப்பாக இருக்கும். அது ஒரு குறியீடு, ரைட்? ஸோ அதை பார்த்தாலே மார்க்கெட் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் தொடர்ந்து பணத்தை போடுறதுங்கிறது ஒரு 3வது வழிமுறை. இண்டெக்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மனையில் வர்றதை விட ஒரு 1-2% எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். நம்ம நிறுவனங்களில் தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் நமக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நிறுவனங்களில் தேர்வு செய்யும் போது தவறு செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் நஷ்டம் வந்துச்சுன்னா அது லாபம் பண்ணுற நிறுவனத்தினுடைய அந்த ப்ராஃபிட்டை கூட சாப்பிட்டுட்டு போயிடும். ஒட்டு மொத்தமாக பார்த்தா நமக்கு ரிட்டர்னே வராது. அந்த ரிஸ்க் இருக்குது. இது இண்டெக்ஸில் இருக்குது. இல்லை, நேரடி பங்கு முதலீடு செய்யும் போது இண்டெக்ஸ்லையும் இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸ்லையும் சில கம்பெனி மேலே போய் சில கம்பெனி கீழே வந்தால் அந்த பிரச்சனை இருக்கும். அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்லேயும் இதை நடக்கலாம். இது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இண்டெக்ஸில் ஒரு கம்பெனி மோசம் போயிட்டு இருக்குனாக்கா அவங்க அந்த கம்பெனி இண்டெக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க, வேற ஒரு கம்பெனி உள்ளே கொண்டு வந்துருவாங்க, நல்லா பண்ணுற கம்பெனி. ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் அது வந்து கிளீனப் ஆயிடும். ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து சொத்தையான ஒரு கம்பெனி வாங்கிட்டீங்கன்னாக்கா அது நீங்கள் தான் எடுத்து வெளியே போட்டாங்கன்னு, தானாக வெளியே போகாது. ஆமாம், இதெல்லாம் செய்ய தெரியணும். இப்போ ஸ்டாக்கு, இண்டெக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு இப்போ பார்க்க போகிறப்போ ஸ்டாக்னா நானாக போகணும், நான் அதுக்கு உட்காந்து படித்து எனக்கு நான் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். நான் இந்த வேலையை எடுத்து பார்க்க முடியாது. இந்த வேலையை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் அந்த வேலையை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது, வேல்யூ இருக்குது உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்கில். அந்த வேல்யூ இதில் நீங்கள் எடுக்கவே முடியாது. சார் எனக்கு இது வேலை கிடையாது, எனக்கு அதுதான் வேலை. இது வந்து நான் முதலீடு செய்கிறதுக்கான ஒரு இடமா பார்க்குறேன். இப்போ அதை விட்டுட்டு இண்டெக்ஸையும் மியூச்சுவல் ஃபண்டையும் எடுத்துட்டு வரேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கம்மிங்கிறீங்க. அப்போ ப்ராஃபிட் அதிகமாக என்கிட்ட இன்னொன்று இருக்கும்போது நான் ஏன் அதுக்கு போகணுங்கிற ஒரு பார்வை இப்போ எனக்கு இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறப்போ நான் ஏதாவது ஒரு நிறுவனத்தை நம்பி தான் போகணும். இப்போ என்னோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, நான் ஏன் கோல்டையோ அல்லது மண்ணையோ நம்புறேன்னா எனக்கு ஒரு கேரண்டி இருக்குது. ஏன்னா நான் வாங்குகிறேன், ஏதாவது அதில் நட்டம்னா இப்போ நீங்கள் சொன்னால் திருட்டே போனாலும் அது ஏன் பொறுப்பு, பிரச்சனை கிடையாது. ஆனால் அது என் நண்பன்கிட்ட கொடுத்து அவன்கிட்ட திருட்டு போச்சுன்னா நான் அவனை கேள்வி கேட்பேங்கிற ஒரு பேசிக்கான சைக்காலஜி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டை நம்புகிறேன், எனக்கு இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது,
எவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கிற ரிஸ்க் தான் இதுலேயும் இருக்குது. ம். பொருளாதாரம் வளர்ச்சி அடையாமல் போனாலோ, பொருளாதாரம் சுருங்கினாலோ, ம். இப்போ கோவிட் வந்த உடனே ஆ. பொருளாதாரம் ஸ்தம்பிச்சுது. ஆ. அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த குறுகிய காலகட்டத்துக்கு ம். அதன் மதிப்பு கணிசமாக குறைஞ்சிது. ம். ஆனால் மறுபடியும் பொருளாதாரம் இயங்க ஆரம்பிச்ச உடனே, மறுபடியும் வளர்ச்சி வர ஆரம்பிச்ச உடனே, ம். எதிர்காலம் இன்னும் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும்போது, ம். அது முன்னாடி இருந்த மதிப்பு கூட அதிகமாக போச்சு. ம். ம். ரைட்? ஸோ சேஃப்டிங்கிறது ம். சில நேரங்களில் நமக்கு இருக்காது. ம். சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி அமையலாம். ம். பட் அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க பணம் போடணும் நிறைய. அதான் வாரன் பஃபெட் சொல்றாரு இல்ல. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ம். அது எல்லாரும் பண்ண முடியும். ம். அந்த துணிச்சல் வராதவங்களுக்கு தான் ஆலோசகர்கள் வந்து இல்லைங்க ம். நீங்க கொஞ்சம் போடுங்க பணம். நீங்க கேட்குறீங்க எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி நான் என்ன பண்ணுவேன், நீங்க உங்களால 1 lakh சேவ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மாசம் ஃபர்ஸ்ட் ஒரு 25,000 ரூபாய் போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஈக்விட்டியில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய 75,000 ரூபாயை ஒரு டெட் ஃபண்ட்லையோ ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லையோ, அதாவது பணத்தை இழக்காத ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பணம் சேஃபாக குறைவான ரிட்டர்ன் கொடுத்தாலும் நிதானமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முதலீடுக்கு மோசம் வராது, ஏதோ ஒரு அசலுக்கு மோசம் கிடையாது, அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு. இப்போ திடீர்னு ஒரு டிப் வருது, கீழே போகுதுன்னு வச்சுப்போ, எல்லாமே நான் சொன்ன கோவிட் மாதிரி ஒரு ஃபால் வருது, ஏதோ ஒரு காரணத்துக்கு அன்னைக்கு கீழே வருது. அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதம் 75,000 ரூபா சேவ் பண்ணியிருக்கல, ஒரு 25,000 ரூபா எடுத்து ஒரு நாள் போடுறேன். மறுபடியும் ஒரு நாள் பயங்கரமாக வருதுன்னு வச்சுக்கோ, இன்னொரு 25,000 ரூபா போடுறேன். ஸோ என்ன ஆகுது, முதல்ல நான் ஒரு மாதம் 25,000 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் 75,000 ரூபா ரெடியாக வச்சிட்டு இருந்தேன். இறங்கும் போது அந்த 75லேருந்து 25 இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இன்னும் நிறைய யூனிட்ஸ் கிடைக்குது. குறைவான மதிப்பில் என்னால் பங்குகளை மறைமுகமாக வாங்க முடியுது. அப்போ என்ன ஆகுது, என்னுடைய ஆவரேஜ் வந்து குறைஞ்சிருது, காஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் மாறி இல்லை இவ்வளோ மோசம் இல்லை, இப்போ மறுபடியும் ரிகவர் ஆகுதுன்னு சொல்லி ஒரு உயர்வு வரும்போது என்னுடைய ஆவரேஜ் குறைஞ்சதுனால நான் ஆரம்பித்த முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அந்த விலை வந்தாலே நான் லாபத்தில் இருப்பேன். அப்போ அங்கேருந்து மறுபடியும் வளர்ச்சி வரும்போது என் லாபம் அதிகரித்து கொண்டே போகும். ஸோ இதை நீங்கள் மாதம் பண்ண முடியும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 50,000 கூட நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம் ஈக்விட்டியில், இன்னொரு 50,000க்கு டெட்டில் போட்டு வச்சுக்கலாம், ஆர்பிட்ராஜில் போட்டு வச்சுக்கலாம். இறங்கும் போது அந்த பணம். இப்போ இதில் எத்தனை % ரிட்டர்ன் வரும் எனக்கு, டெட்லையோ அல்லது ஆர்பிட்ராஜ்லையோ? ஆர்பிட்ராஜில் 6லேருந்து 7% வந்தாலே அதிகம். ஓகே, நான் என்ன பேங்க்ல இது எல்லாமே 6லேருந்து 7ன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல என்ன வருமோ அதே தான் அதே. ஆனால் ஆர்பிட்ராஜில் வந்து டாக்ஸேஷன் வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன், அதனால டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் பேங்க்ல எனக்கு வர டாக்ஸ் அதுக்கு அதில் கட்ட வேண்டிய டாக்ஸோட இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதுதான் வந்து விஷயம். ஸோ நீங்கள் வந்து குறைவான ரிட்டர்னை ஏன் குறுகிய காலகட்டத்துக்கு ஏற்றுக்கிறீங்கன்னா, வாங்குறதுக்கு பெட்டராக வாய்ப்பு கிடைக்கும் போது அது காம்பன்சேட் ஆகிடுங்கிறதுனால. ஸோ இதை மாதம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் மாதம் வருஷத்துக்கு 12 லட்சம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ வருஷத்தில் 1 கோடி பண்ணியிருப்பீங்க? வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய்னா நான் 8 வருஷத்தில் பண்ணியிருப்பேன். 8 இயர்ஸ் அண்ட் ஒரு 4 மந்த்ஸில் முடிச்சிடுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் சொல்லுங்கள்? நான் ஒரு 1 கோடி சேவ் பண்ணியிருக்கேன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியல. ரிட்டர்ன் அதில் சேர்ந்து வரும். ஸோ 1 crore மேலே கணிசமான ஒரு அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். ஓகே, 8 வருஷம் தான். ஸோ இந்த சினிமா பாட்டில் சொல்லுவோம் 8 8 மனுஷன் அவரை பிரிச்சுக்கோன்னு. 1 லட்சம் சேவ் பண்ணுறவனால 8 வருஷத்தில் ஈஸியாக 1 கோடியை கிராஸ் பண்ண முடியும். மாதம் 1 லட்சம் சேவ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக பண்ணாங்க 2லேருந்து 3 கோடி கூட நமக்கு போக முடியும். இந்த ஒழுங்காக பண்ணுறதுங்கிறது என்ன சார்? சார், சரியான தேர்வுகள், தப்பான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இப்போ உடம்பை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? நான் கண்ட இடத்துல போய் சாப்பிட மாட்டேன், நான் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்குவேன், நான் சரியான தூக்கம், இதுதான் செய்கிறீங்களா? அதே பணத்தோட பண்ண, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள். கண்ட இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கண்ட கம்பெனியை போய் வாங்கக்கூடாது, எந்த கம்பெனியை வந்து ஆரோக்கியமான முறையில் நடத்தப்படுகிறதோ அதில் பணத்தை போடணும், இவ்வளோதான். சரி சார், நான் மாதம் 25,000 சேர்க்க முடியும் சார் என்னால். நான் எத்தனை வருஷத்தில் 1 கோடி ரூபா சேர்க்க முடியும்? கணக்கு நீங்களே சொல்லுங்கள். வருஷத்துக்கு எவ்வளோ? வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா. ரைட். 33 வருஷத்தில் நீங்கள் வந்து 1 கோடி ரூபா. உங்களுடைய சேமிப்பு 1 கோடி. ஆனால் இதை நீங்கள் முதலீடு செய்யறதுனால அந்த முதலீட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் வருதுல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு அப்படின்றத பொறுத்து நீங்கள் 1 கோடி என்ற இலக்கை அடைஞ்சிருவீங்க.
இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்துடும். ம். ஆனால் நீங்கள் சேமிச்சது 1 கோடி இல்லை, ம். உங்கள் சேமிப்பு வளர்ந்து 1 கோடியை கொடுக்கும். ம். நான் எப்போவுமே நிறைய பணம் சம்பாதிச்சு நல்ல வளர்ச்சியை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு ம். சேமிப்பு முதலீடு இலக்கு வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணுமோ அதில் ஒரு ஸ்ட்ராங்கான இலக்கை வச்சுக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். ம். நீங்கள் 2 lakhs ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறேன். ம். அண்ட் யங்ஸ்டராக இருந்தால் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு நான் 21 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ம். எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் ம். ஒரே சொத்து வகை போதுமானதுன்னு எனக்கு தோணுச்சுங்க. ம். வெறும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வேறு எதையுமே எதுவும் கிடையாது. அப்போ எனக்கு கிடைச்ச வளர்ச்சி வந்து அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, கோல்டில் வர இன்ட்ரெஸ்ட்டு, லேண்டில் வர ரிட்டர்ன், அதை விட 2லேருந்து 3 மடங்கு வரைக்கும் அதிகமாக கிடைச்சிது. 3 times, சில நேரங்களில் 4 times more. அப்படின்னா நீங்கள் 7% எனக்கு பேங்க்கில் கிடைக்குதுன்னா நீங்கள் 20லேருந்து 25%க்கு மேலே கிடைச்சிது. அந்த மாதிரி பொருளாதாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ம். ரைட். நான் ஏன் அதை விடணும்? வளர்கிற காலகட்டத்தில் ஒரு வயதுக்கு மேலே ஒரு அளவு பணம் சேர்ந்த பிறகு நான் என்ன நினைக்கிறேன், சரி கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லேயே போட்டு வைப்போம், ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி மண்ணுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது, அதுலேயும் கொஞ்சம் போடுவோம், செக்யூரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். இப்போ நான் நிறைய பணத்தை வளர்த்து சேமித்து சம்பாதிச்சு இதுக்கு மேலே நான் பணத்தை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டான்ற ஒரு ஸ்டேஜில் வந்தப்புறம் நான் போய் மண்ணையும் பொண்ணையும் தேடுறேன், வாங்குறேன். உங்கள் வயசில் நான் வந்து வளர்ச்சியை தேடி போகிறேன், எனக்கு வளர்ச்சி வேணும். இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை எடுத்துக்க, நீங்கள் 20ல் சென்னைக்கு வரீங்க, இன்னைக்கு 6th இயரில் இருக்கீங்க. இந்த 6 இயர்ஸில் உங்கள் குரோத் என்ன? நான் நல்லா வளர்ந்துருக்கேன். நல்லா வளர்ந்துருக்கீங்களா? இந்த வளர்ச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல பிரதிபலிக்கணும்ல. இந்த வளர்ச்சி வந்து சேஃப்டிக்கான வளர்ச்சியா அல்லது வளர்ச்சிக்கான வளர்ச்சி? க்ரோத்துக்கானதான். அப்போ நீங்கள் க்ரோத்தில் தானே இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் என் லாஜிக்கு. 90% ஆஃப் த பீப்புள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த சேஃப்டியை தேடுறேன்னு சொல்லி அவங்க சக்ஸஸ் உருவாக்க வேண்டிய ஒரு அவுட்கம்மையை உருவாக்க தவறிடுறாங்கன்றதான் என்னுடைய கருத்து. இந்த பயம் வந்து வளர்ச்சியை தடுக்குது. ஆமாம், இல்லை பயம் இருக்கணும். இப்போ எனக்கு நிறைய பயம் உண்டு. நான் ஈக்விட்டிலேயே தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். 30 வருஷம் வேறு சொத்து வகை பார்க்கல, எனக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 30 வருஷம் நான் பயத்தோடு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னால் எல்லாம் பண்ண முடியுன்ற அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் கிடையாது. என்னைக்கு வேணா என்ன வேணா ஆகலான்ற அந்த பயம் எனக்கு இருக்குது. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போகிறேன்னாலும் அவங்களும் கடைசியாக இங்கே தான் ஈக்விட்டிக்கு தான் வர்றாங்க. அப்போ நானே டைரெக்டாக ஈக்விட்டி போகிறது இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் இல்லை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இன்சூரன்ஸ் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை கொடுக்கக்கூடியது. ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆஸ்பத்திரி போனால் அந்த பில்லை அவன் கட்டணும், நம்ம கட்டக்கூடாது. எனக்கு இதுவும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இப்போ காருக்கோ பைக்குக்கோ இன்சூரன்ஸ் கட்டாயங்கிறதால அதை வந்து நம்ம கட்டுறோம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறோம். ஆனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் மேலே பெரிய அவேர்னஸே இல்லவே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது கிடையாது. 20,000 கொடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது இல்லை. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு ஒரு செலவுனா 5 லட்ச ரூபா எங்கேயோ புரட்டிட்டு வந்து கடன் வாங்கி கட்டுறாங்க. இங்கேருந்து எதெல்லாம் இது மாதிரி எதெல்லாம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது? பேசிக்காக என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் இது ரெண்டும் வந்து முதல்ல பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணும். என்னுடைய நண்பர்கள் வந்து இது ரெண்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணி வளர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, சில ஆண்டுகளில் ஃபஸ்ட்டு அம்மா கூட வந்து விட்டுருவீங்களா, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுப்பீங்க. எங்கேருந்து கொடுத்தாங்க? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் விற்று ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் துரதிருஷ்டமாக அம்மா இழந்துடுறாங்க. ஓகே, இப்போ இதே அம்மாவுக்கு அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பணம் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பான், இவங்க சேமித்த படம் நீடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான மேட்ரு இது. ஓகே, இதுக்கு அடுத்தது அப்போ கூட அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பண்ணல இன்சூரன்ஸ், நடந்தும் அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன், அவர் இறந்துட்டாரு, திருப்பி அங்கேயும் ஒரு 5 லட்சம். ஓகே, பெற்றோரை இழப்பது மட்டும் இல்லை, அவர்களை இழக்கும்போது நாம் சேமித்து வளர்த்த நிதி ஆதாரத்தையும் இழக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்குது. இது நடக்கவே கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இட் ஷுட் நெவர் ஹேப்பன். இப்போ நான் டேர்ம் வச்சுருந்தேன். 2000ல் ஒரு கிராஷ் வந்து
2000 கிளாஷ் வரும்போது எனக்கு ஏஜ் வந்து 32. ம் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆயிருக்கு, ஃபியூ இயர்ஸ் ஆகுது. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ரூபாய் மதிப்பு வந்து 40 காசுக்கு வந்தது, ம் என்னுடைய சொத்து மதிப்பு. ம் நமக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன கேரண்டி? ஸோ என்னை வந்து நான் வந்து இன்சூர் பண்ணிக்கிட்டேன் ம் அந்த பீரியடில். ம் இது 2000 கட்டி ப்ரீமியம்லாம் கட்டிகிட்டே வந்தேன். 15 வருஷம் கழிச்சு என்னுடைய சொத்து மதிப்பு நல்லாவே வளர்ந்தது. ம் அந்த பாயிண்ட்ல நான் என்ன நினச்சேன்னா, இப்போ நான் இல்லைன்னா கூட ம் இந்த சொத்து வந்து காப்பாற்றிடும், ம் அதனால் எனக்கு காப்பீடு தேவையில்லைன்னு நிறுத்திட்டேன். இப்போ எனக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது, எனக்கு கிடையாது, நான் நிறுத்திட்டேன். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நிறுத்துறதுனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? ஒரு ப்ராஃபிட் இல்லை எனக்கு. இப்போ எனக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்கு தேவையான பணம், என் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் ஏன் ப்ரீமியமில் போய் பணத்தை போடணும்? அவசியம் இல்லைங்கிறேன்ல. அது நீங்கள் ஃபுல்லாக செக்யூர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு அதை பண்ணுறீங்க? ம் ம் அதான் நீங்கள் சொன்னது போல் அதில் என்ன பணம் வருமோ அதை விட நான் இங்கே நிறைய சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை, அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அப்போ அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் இப்போ வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறோம், சேமிப்பா முதலீடாக போட ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 21வது வயசுலேருந்தே நீங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ கூட லேட் இல்லை. ஏன் தெரியுமா? 40 வயசில் ஆரம்பிச்சு கூட நான் 55 வயசில் ஒருத்தரை வந்து நல்ல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே பண்ண முடியுது. ஏன்னா 40 வயசில் அவர் இன்கம் வந்து பீக்கு, அங்கேருந்து நல்ல சம்பளம், சம்பளம் பீக்கில் இருக்கு. ரைட். இன்னைக்கு 40 வயசில் கோடி ரூபாயெல்லாம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. கோடி ரூபாயில் எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க? 75 லட்சம் அவன் சேவ் பண்ணுறான். 75 லட்சம்ன்றது ஒரு வருஷம்னா 10 வருஷத்தில் எவ்வளோ? 40லேருந்து 50. அதுவே எக்கச்சக்க பணம். அது ஒரு டபுள் அடிச்சதுன்னா இன்னும் எக்கச்சக்க பணம். ஸோ அவங்களால அந்த இழந்த காலத்தை கூட மறுபடியும் ஏர்ன் பேக் பண்ண முடியுது. பிகாஸ் அவங்க ஹை ஏர்னிங், ஹை சேவிங்கை வந்து ஃபுல்லாக பவர் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கு. இப்போ அதை கொண்டு போய் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வெளியில் ஏதோ ஒரு பிளாட்டை வாங்கிட்டு ஹை ப்ரைஸில் அதில் மாட்டிக்கிறது இல்லை. குரோத் இன்வெஸ்டிங் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. இப்போ நான் சொன்னேன் 75 லட்சம் வருஷம் சேவ் பண்ணி ஒரு பெரிய தொகை. 21 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறவன் அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. அவன் முடிஞ்சதை பண்ணி 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 அதை தொடாமல் விட்டானாலே 20-25 வருஷத்தில் ஒரு நல்ல தொகை வந்துடும். இப்போ நான் செல்ஃபாக ஸ்டாக்ஸ் வாங்குறத விட மியூச்சுவல் எனக்கு இன்னும் பெட்டர் இல்லையா? டைம் இல்லை, அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்ஸ்பர்டீஸ் இல்லை. அப்படி இருந்தாக்கா பெட்டர் டு லீவ் இட் டு தி எக்ஸ்பர்ட் தான் என்னுடைய ஒப்பீனியன். நான் இன்னைக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்னு ஒரு 10 பேரை பார்க்குறேன். அதில் ஒரு 6 பேர் வந்து சோஷியல் மீடியா சார்ந்த நபர்களாக இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் நான் புதுசாக பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஆட்களாக கூட இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதில் யார் பின்னாடி நான் போகிறது? எனக்கு என்ன பொறுத்த மட்டும் இவ்வளோ நான் பண்ணிட்டேன், இவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்தேன், அவுட்கம் பேஸ்டு கான்வர்சேஷன் பண்ணுறவங்கள நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ப்ராசஸ் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருது, எப்படி நல்ல இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து தான், அப்படி யார் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது என்னோட வியூ, நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அப்படி தான். தற்பெருமை பேசுகிறவங்களையோ அல்லது மிகைப்படுத்தி பேசுகிறவங்களையோ நான் நம்புறது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க 18% ரிட்டர்ன் ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும். நான் அடித்து சொல்கிறேன், அவன் போர்ட்ஃபோலியோவில் 18% இருக்காது. எடுத்து காட்ட சொல்லுங்கள், காட்ட சொல்லுங்கள். இருக்காது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆலோசகர்களே பல பேர் நல்ல ரிட்டர்ன் அவங்க சொந்தத்துக்கே பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு ஆலோசகரை மீட் பண்ணீங்கன்னா, எங்கே நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு காட்ட முடியுமான்னு கேளுங்க. அவரோட சொந்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள், புரிஞ்சிடும். யாரோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் போகிறேன், அவர் நம்பி மியூச்சுவலில் போட போகிறேன்னா முதல்ல உங்களுக்கு காட்டுங்க சார், கேட்டு பார்க்குறதுல இந்த தப்பு இல்லை. அவர் பேரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்ட சொல்லுங்கள், பாருங்கள். இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு கல்லாக்கு மேலே ஒரு வாசகம் எழுதியிருக்கு, இந்த ஹோட்டல் முதலாளி இங்கே தான் சாப்பிடுகிறார் அப்படின்னு. அந்த மாதிரி யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அவரை பரிந்துரை செய்கிறாரோ அதிலேயே பணத்தை போட்டிருக்காரான்னு பாருங்க, காட்ட சொல்லுங்க, பாருங்க. இருந்தால் நீங்கள் போடுங்க. புரியுது, எளிது தான். ஒன்றும் நல்லவங்களை அடையாளம் காண்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். நான் யோசிச்சது அதுதான். எனக்கு வந்து இந்த பொருளாதார அறிவு வரும்போது எனக்கு ஏன் அவ்வளோ வருஷமாக யாரும் இதை பற்றி பேசல, அதுக்கு வரும். அதனால இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஏன் வந்து இவ்வளவு நாளாக எனக்கு வந்து இதை பற்றி யாருமே சொல்லல. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம பொருளாதாரம் என்பது மெத்த படித்தவர்களுக்கான மேட்டிமையான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் அப்படி தான் சார், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணால் தான் அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கும் போல் இருக்கு நினச்சிட்டு இருந்தேன் எத்தனை வருஷமா.
நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். 100 ரூபாய் சம்பாதிச்சா எவ்வளோ ரூபாயில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும், அங்கே தான் பொருளாதாரம் ஆரம்பிக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மாத செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சொல்லுங்கள். நான் ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணுவேன். 70% வந்து சேமிப்பு. கரெக்டா? இந்த 70% சேமிச்சதை நீங்கள் பேங்க்லேயே சும்மா வைப்பீங்களா, அல்லது அதை வந்து உங்களுக்கு பணத்தை உங்களுக்கு வேலை செய்ய வைப்பீங்களா? எது வந்து எது காமன் சென்ஸ் சொல்லுங்க. பேங்க்ல வச்சா அந்த பணம் பேங்கினுடைய பங்குதாரர்களுக்கு உழைக்குது. எஸ்பியில் வச்சிங்கன்னா 2%, 2%, 3% ரிட்டர்ன் கொடுக்கும். வச்சிங்கன்னா யாருக்கு லாபம்னா பேங்கினுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் லாபம். உங்கள் பணம் ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கு வேலை பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் 12% பண்ணுறீங்களோ, 15% பண்ணுறீங்களோ, 20 பண்ணுறீங்களோ, உங்களுடைய முடிவெடுக்கும் திறன்களை பொறுத்து. நான் என் பணத்தை பேங்க்ல வைக்கிறத விட நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல வைக்கிறது பெஸ்ட். யங்ஸ்டர் பேங்க்ல வித்ட்ரா பண்றதுக்கு பதிலா நான் இங்க இருந்து வித்ட்ரா பண்ணிக்க போறேன். தாராளமாக பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் அதை பண்ணணுங்கிறேன், கண்டிப்பாக பண்ணணும். தான் நான் சொல்றேன். அப்போ எவ்வளவு சேமிக்கணும் ஒரு மாசம்ன்றது சேவிங்ஸ் ரேட்டுன்னு நம்ம சொல்றோம். என்னுடைய ஏர்னிங் 100னா அதில் எவ்வளோ நான் சேவ் பண்ணணும். இப்போ நீங்கள் டக்குன்னு சொன்னீங்க 70% நான் சேவ் பண்ணேன் சார், 1 lakh ஏர்ன் பண்ணாங்க. நீங்கள் ஆனால் நினைக்கிறீங்க பொருளாதாரம் நம்ம கொஞ்சம் வீக்கான ஏரியா, நம்ம அந்த பக்கம் போகலை அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஸ்லைட் வருத்தம், சின்ன தயக்கம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு ஆதங்கமும் இருக்குல்ல. அந்த வருத்தம் அவசியம் இல்லைங்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள இந்த தாட் இருக்கே. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பணத்தை நிறைய விரயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல 70% சேவ் பண்ண முடியும் தன்னால், தான் பண்ணணும் அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பித்த முதல் நாளே இதுதான் என்னுடைய சேமிப்பு விகிதம், நான் இவ்வளோ மினிமம் சேவ் பண்ண போகிறேன்னு ஆரம்பிக்கிறவன் டே 1லேருந்து இதை பண்ண போகிறான். அவனுக்கு பொருளாதாரத்தை பற்றி பயம் இல்லை. அவன் இப்போ நான் அதான் பண்ணேங்க. யாருக்கு என்ன வேணால் அரசியல் இருக்கலாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நாடு வளருதா இல்லையா சொல்லுங்க, எனக்கு அதில் சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு நாடு வளருதா இல்லையா? வளருது இல்லை. ஒரு 6-7% நம்ம உண்மையிலேயே வளர்றோமா இல்லையா? ஆமாம். இது இன்னொரு 10 வருஷத்துக்கு நீடிக்குமா நீடிக்காதா? 20 வருஷத்துக்கு நீடிக்குமா நீடிக்காதா? நல்ல வளர்ச்சி இருக்குமா இருக்கா? நல்ல வளர்ச்சி இருந்தாக்கா நீங்கள் பொருளாதாரத்தின் மீது தான் முதலீடுகள் செய்ய வேண்டுமே தவிர வேறு முதலீடுகளை நோக்கி நீங்கள் அதிகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்னுடைய வியூ. இப்போ வாரன் பஃபெட் சொல்றாரு கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் த இந்தியன் வே. ஏன்னா அதுக்கு ஆக்சுவல் வேல்யூன்னு ஒன்றும் கிடையாது. நீங்க மற்றதுக்கு மதிப்பு இழந்தா இதுக்கு மதிப்பு கொடுன்ற அடிப்படையில் தான் நீங்க இருக்கீங்கன்றது அவருடைய கருத்து. என்ன வயசுல? 96 வயசுல. நீங்க 26 வயசுல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்களே. இப்போ நான் 26 வயசுல இந்த மாதிரி ஏன் நீங்க இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? நீங்க உங்களை என்ன தடுக்குது? ஒண்ணுமே இல்லை. யூ கேன் இன்வெஸ்ட். growthல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாடு வளர 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 நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சொத்தினுடைய மதிப்பு கூட்டிகிட்டே போகும். இட் இஸ் ரியல். சரி, இப்போ நான் சொந்தமாக ஸ்டாக் வாங்கும்போது எந்த நிறுவனத்துக்கு மதிப்பு கூடுது குறையுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு சிக்கல் இருக்குது. நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை நம்பி போகும்போது அவங்க அதை சரியாக பண்ணிடுவாங்க நான் நம்பலாம் இல்லையா? அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட், அவங்க என்ன மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, அவங்களுடைய நிர்வாக திறமை, மேலாண்மை திறமை எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் புரியுது சார், நான் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு பணத்தை முதலீடாக போடணும். அதுதான் என்னுடைய ஃபியூச்சருக்கு அல்லது என்னுடைய தேவைகளுக்கான ஒரு பெரிய. ஆமாம். நான் என்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து வங்கியில் வச்சுக்கிட்டு நான் பேங்க்கில் சும்மா வச்சு 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 சரி பேக்கப்பாக நம்ம இவ்வளோ பணம் வச்சுக்கணும் வைக்கிறத விட அதை அப்படியே தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடும்போது இங்கே வளருது, அங்கே அது அப்படியே வளராமல் இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற பணத்தை நான் ஏன் இங்கே வைக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நியாயமாகவும் சரியாகவும் போகும். ஆமாம், இது எல்லா யங்ஸ்டர்ஸுமே இன்றைக்கி இருக்கிறவங்க ஒரு நம்பகத்தகுந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை நம்பி அவங்கள சரியான உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க சரியான ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ண வேண்டியது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றுங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். ஆமாம், ஏன்னா ஈஸியாக போயிட்டுருக்கோம், ஓடிட்டு இருக்கோம், டென்ஷன் கிடையாது. மாதம் இப்போ என்னோட இருக்கிறவங்களே ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபா சேமித்து முதலீடு பண்ணுறாங்க. மாதம் 8.5 கோடி ரூபா. ஓகே, ஆயிரக்கணக்கான பேர். இப்போ இந்த 8.5 கோடி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகுது. அவங்க வந்து நிறுவனத்தில் போடுறாங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இது அவங்க டிஸ்டர்பே பண்ணுறதில்ல 10 வருஷம் 15 வருஷம். காம்பவுண்டிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் அவங்க லைஃப்பில் வந்துடுது. அதாவது ஒரு வருஷம் 100 ரூபாய் இருக்கிறது,
அடுத்த வருஷம் 112வது, அந்த 112 மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு 12, 14, 15% வருது. அதுக்கடுத்து 3வது வருஷத்தில் ஒரு 20% ரிட்டர்ன் வருது. அதுக்கடுத்து 4வது வருஷத்தில் 30% வருது. 5வது வருஷம் மறுபடியும் குறையுது. இப்படி போயிட்டே இருக்கு. ரைட். பட் போட்ட பணம் நீங்கள் எடுக்கலை இல்லையா, அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் சேமித்த பணம் கொஞ்சமாக இருந்தால் கூட அது வளர்ந்த விதம் அது வந்து ஒரு பெரிய தொகையாக மாற்றிடும். இந்த காம்பவுண்டிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் எல்லார் லைஃபுக்குள்ளேயும் வரணுங்கிறேன். இது பெரிய ஆட்கள் பண்ணுறது நம்பிக்கிட்டு இருக்கிறவொன்னா எல்லாரும் பண்ணலாங்கிற எல்லாருக்கும் ஆனதாக மாற்ற வேண்டிய கடமை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதே வந்து எல்லோருக்குமான முதலீடு தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப பணக்காரன் மட்டும் பண்ணுற முதலீடு இஸ் நாட் யூஸ்ஃபுல் டு சொசைட்டி. எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு முதலீடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு சொசைட்டி. அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்குமே அது ரிசல்ட்டை எடுத்துக்கணும். ஓகே, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் எடுத்துக்க 100 பேரில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ரிச் ஆகலாம்? ஒரு 2 அல்லது 3. கரெக்டா? அவ்வளவு கஷ்டம் ரிச் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி முதலீடு செய்யும்போது அந்த பர்சன்டேஜ் கணிசமாக உயர்ந்துடும். இப்போ நான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு 6000 ரூபான்னு சொல்லி தொடக்கத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சு ஒரு குழந்தைக்கு நான் 6000 ரூபா சேர்க்கிறேங்கிறப்போ நான் மாதம் 6000 ரூபாய்க்கு வந்து பொம்மை வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து இதை பண்ணுறதுக்கு மாதம் 6000 ரூபாய் நான் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் போடுறேன்னா நாளைக்கு ஒரு காலேஜுக்கு வந்து நான் கடன் வாங்கி பேங்க்ல போய் எஜுகேஷன் லோனுக்காக நிற்க வேண்டாம். ஒன்றுமே கடனே வராது. அதுதான் நான் சொல்கிறேன், கடனே வராது. கடன்லேருந்து தப்பிக்க என்ன தெளிவாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்லேருந்து பண்ணும். நீங்கள் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது காலேஜுக்கு நான் என் பையனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வந்தாக்கா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கல்யாணத்துக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி. அப்போ படிக்கிறது எப்படி சார்? கடனாளி ஆகிட்டா அந்த பையன் என்ன பண்ணுவான்? இது நம்மளுடைய தவறு. இது ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லை. எல்லாருமே சார் ஏதோ ஒரு கிராமத்தில் குறைந்த சம்பளம் வாங்குற ஒரு ஆள் நிச்சயமாக மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா அந்த குழந்தையின் பேரில் போட முடியும். அந்த 5000 ரூபா கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவன் கல்லூரி படிக்கும்போது என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுப்பான்னு அப்பாவும் அம்மாவும் கைவிரிக்காத ஒரு சூழலை உருவாக்குனா இதை எல்லாருக்கும் எஜுகேட் பண்ண வேண்டியது. எத்தனை வீடுகளில் படிக்க வேண்டிய படிப்பை படிக்காமல் அதை விட குறைவான ஒரு படிப்புக்கு பசங்க போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை இல்லை, பொருளாதார இல்லை. ஓகேயா? அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயம் நடக்குது. கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற வேலை வந்து போதுமானதாக வருமானத்தை கொடுக்காதனால அந்த கடனை கட்ட முடியாமல் டிஃபால்டர் ஆகிடுறாங்க. ஓகே, நான் சொல்கிற மெத்தடில் கடனே வராது. அப்போ என்ன ஆகும்? கடனாளியிலேருந்து முதலாளி ஆகிறதுக்கான ஒரு வழி. அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்களே, முதல் நாள்லேருந்து நீங்கள் அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த பையன் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மகள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு லோன் கிடையாது, இஎம்ஐ கிடையாது. அந்த இஎம்ஐயோ லோனோ கட்டுற பணத்தை மாதம் மாதம் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுடலாம். போட்டு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 35 வயசில் வீடு வாங்குறதுக்கான பணம் வந்துடும் இதுலேருந்து. ஸோ இந்த எப்போ நீங்கள் ஒரு பழக்கம் இஎம்ஐ இல்லாமல் ஒரு வீடு வாங்கலாம் முடியும். அது ஸோ இப்போ இந்த ஹேபிட்டை நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா சொல்லிக்கிட்டே வரீங்க, நான் இதெல்லாம் பண்ணேன் இப்படி நடந்திருக்குன்னு. 18 வயசு வரும்போது 22 வயசு வரும்போது அந்த பர்சன் ஏர்ன் பண்ணுறாங்க. முதல் நாள்லேருந்து நீ பண்ணணும்ப்பா இந்த ரீசனுக்குன்னு சொன்னால் பண்ண போகிறான். ஒரு 25% போட்டுறான் சேலரியில். போட்டுட்டு அது வளர்ந்து வருது. 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கணிசமான ஒரு தொகையாக வளர்ந்துருது. அப்போது ப்ராப்பர்ட்டி பார்க்குறான். ஸோ இந்த பணத்தை எடுத்து போட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இப்போ நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகளை கேட்க போகிறேன். ஒரு குயிக் ஃபயர். உங்களுடைய முதல் சம்பளம் எவ்வளவு? சார் நான் ரொம்ப ஃப்ரீலான்சிங்காக நிறைய ஆரம்பித்தேன். மாத சம்பளம்னு முதல்ல 2021 ஆகஸ்ட் மாதம் 15000 ரூபா வாங்கினேன் சார். உங்கள் முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்கின முதல் திங் என்னது? என்ன வாங்கினீங்க? எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன் சார். சூப்பர். உங்களுடைய கோல் என்ன லைஃப்பில்? சார் சினிமாவில் தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நடிகராக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு நல்ல நடிகனாக வளரணுங்கிற விருப்பம் இருக்குது. நீங்கள் வாங்க விரும்புகிற ஒரு விஷயம், வாட் இஸ் த ஒன் திங் யூ வாண்ட் டு பை? எனக்கு ஒரு பெரிய ஐலாண்ட் வாங்கணும் சார். ஐலாண்ட் வாங்கின ஆள் வேற. உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ன? எங்கள் ஊர் தான் சார். ஹவு மச் மணி யூ வாண்ட் ஃபார் ஃபியூச்சர்? உங்கள் எதிர்காலத்துக்கு எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் போதும்னு நினைக்கிறீங்க? சார் இப்போதான் சார், நீ எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள்
போன ஃபர்ஸ்ட் டூர் சம்பாதிச்சு உங்க சொந்த செலவுல நீங்க போன ஃபர்ஸ்ட் டூர் எங்க போனீங்க? என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நினைக்கிறேன் சார். ஏன்னா என்னோட எல்லா ட்ரிப்புமே நான் செலவு பண்ணாமல் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அது யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நாளைக்கு போகிற மதுரையாக இருந்தாலும் சரி, உசிலம்பட்டியாக இருந்தாலும் சரி. அது என்னுடைய ப்ரொஃபஷன் என்ன எந்த பணமும் செலவழிக்காமல் போய் அங்கே பணம் கொடுத்து தான் அனுப்பிச்சி வச்சிருக்கு. வெரி குட், சூப்பர். ஸோ டிராவலுங்கிறது உங்களுக்கு ஒரு பெர்க்விசிட். நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் கார் என்ன? நான் இன்னும் என்ன கார் வாங்குறேன்னு யோசிச்சிட்டே தான் சார் இருக்கேன். சூப்பர். கார் வாங்கல? கார் வாங்கவே இல்லை. வெரி குட், இன்ட்ரெஸ்டிங். உங்க ஏஜ்? 27. நான் வந்து ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது 30 வயசுல. எனக்கு அதுக்கான தேவை வரல. என்னுடைய தேவைகளுக்கு நான் என்னுடைய பைக் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. அது இல்லாமல் நான் வேலைக்கு செய்ய வேண்டிய இடங்களுக்கு என்னை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால முடிஞ்சு போச்சு. அதனால எனக்கு கார் வந்து தேவைப்படலாம், என்ன வாங்கவும் இல்லை. ஒன் திங் யூ ரிக்ரெட் அபவுட் மணி, பணத்தை பற்றி ஒரு வருத்தம் இருக்குன்னா அது என்ன? முன்னாடியே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமேங்கிற வருத்தம் இருக்கு. ஓகே, இந்த 5 வருஷம் நான் சேவிங்ஸ் அப்படின்னு போட்டு அந்த பணத்தை எடுத்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சதுக்கு பதிலாக அதை முதலீடாக செஞ்சுருக்கலாமேங்கிற வருத்தம் இருக்கு. அதை பற்றி நான் தேடவும் இல்லை, அதை பற்றின அறிவை நான் சேகரிக்கவும் இல்லை, அதுக்கான ஆட்களை நான் போய் சந்திக்கலை. எனக்கு நிறைய பணம் வந்த போதும் கூட அதை நான் சேமிச்சனே தவிர முதலீடாக செய்யவே இல்லை. அந்த வருத்தம் இருக்கு. ஓகே, சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் கிளியராக இப்போ நீங்கள் ஆமாம் டெல்லி நெட் பிரிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், வெரி குட், சூப்பர். அதான் சார், நான் இப்போ இவ்வளோ நாள் வந்து சேமிப்பு சம்பாத்தியத்தோடைய ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆள். எனக்கு இந்த நேர்காணலில் உங்களை சந்தித்து பேசுறதுல என்ன புரிஞ்சுன்னா, சேமிப்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அங்கே முதலீடுங்கிற ஒரு வார்த்தையை போடும். சேமிப்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இல்லைங்க, சேமிப்புங்கிற வார்த்தைக்கு மேலே முதலீடுங்கிறத பொருத்தி அந்த முதலீடு தான் சேமிப்பாகவும் ஆயிருதுங்கிறீங்களா? ஆமாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை புரிய வச்சிங்க. ஒரு தலைமுறைக்கு கற்றுத்தரப்படாத ஒரு பாடத்தை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு கிராமத்தில் இருக்கிற யாரோ ஒரு சாதாரண அம்மா செய்ய முடியும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் என் பிள்ளைக்கு மாதம் இவ்வளவுங்கிறத பதில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பதில் பேங்க்குக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குங்கிறது ஒரு பெரிய எளிமையான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க. வெரி குட், நன்றி. நன்றி. ப்ளஷர். நன்றி.